Hello everyone, welcome to Word of the Day. இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா, ஒரு க்ராசரி ஸ்டோரில் நமக்கு தேவைப்படக்கூடிய எசென்ஷியல் வேர்ட்ஸ், அத்தியாவசியமான வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அந்த வார்த்தையோட உச்சரிப்பு எப்படி, அதோடைய மீனிங் என்ன, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிள் சென்டென்சஸோடு பார்த்திங்கன்னா நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதை பார்க்குறது கேட்குறத தாண்டி நீங்களும் இதை ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போது அது இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. சரி, முதல் வார்த்தை பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ். உச்சரிப்பை நல்லா கவனிங்க. வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள்ஸ். தமிழ் அர்த்தம் காய்கறிகள். சரி, எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்த்துடலாம். த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஆர் ஆன் சேல் டுடே. புதிய காய்கறிகள் இன்று விற்பனைக்கு உள்ளன. ஐ நீட் டு பாய் சம் வெஜிடபிள்ஸ் ஃபார் டின்னர். நான் இரவு உணவிற்கு கொஞ்சம் காய்கறிகள் வாங்க வேண்டும். The store has a wide variety of vegetables. கடையில் பல்வேறு வகையான காய்கறிகள் உள்ளன. ரெண்டாவது வார்த்தை price. உச்சரிப்பை நல்லா கவனிங்க. price, price. அண்ட் இந்த வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் விலை. எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். What is the price of this item? இந்த பொருளின் விலை என்ன? Can you tell me the price of the apples? ஆப்பிள்களின் விலையை சொல்ல முடியுமா? Is the price fixed or negotiable? விலை நிர்ணயிக்கப்பட்டதா அல்லது பேச்சுவார்த்தைக்குட்பட்டதா? மூணாவது வார்த்தை பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட். நல்லா கவனிங்க. டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட். தமிழ் அர்த்தம் தள்ளுபடி, கழிவு. சரி, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Is there any discount on this product? இந்த தயாரிப்புக்கு ஏதேனும் தள்ளுபடி உள்ளதா? How much of a discount can I get on this? இதில் நான் எவ்வளவு தள்ளுபடி பெற முடியும்? They are offering a 20% discount today. அவர்கள் இன்று 20% தள்ளுபடி வழங்குகிறார்கள். நாலாவது வார்த்தை டோட்டல். நல்லா கவனிங்க. டோட்டல், டோட்டல். தமிழ் அர்த்தம் மொத்தம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்த்துடலாமா? What is the total amount for all these items? இந்த அனைத்து பொருட்களுக்கான மொத்த தொகை என்ன? Could you please tell me the total amount? தயவு செய்து மொத்த தொகையை சொல்ல முடியுமா? The total cost is more than I expected. மொத்த செலவு நான் எதிர்பார்த்ததை விட அதிகம். அஞ்சாவது வார்த்தை பார்த்தோம்னா எக்ஸ்பைரி. உச்சரிப்பை நல்லா கவனிங்க. எக்ஸ்பைரி, எக்ஸ்பைரி. அண்ட் இந்த வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் காலாவதியாகும், முடிவு. எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்க்கலாமா? Can you check the expiry date of this product? இந்த தயாரிப்பின் காலாவதி தேதியை சரிபார்க்க முடியுமா? This product will expire next month. இந்த தயாரிப்பு அடுத்த மாதம் காலாவதியாகிறது. I need to remember to purchase items before they expire. காலாவதியாகும் முன் பொருட்களை வாங்குவதை நான் நினைவில் கொள்ள வேண்டும். சிக்ஸ்த் வேர்ட் பார்த்தோம்னா receipt. உச்சரிப்பை நல்லா கவனிக்கணும். receipt, receipt. அண்ட் இந்த வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் ரசீது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாமா? Can I please have the receipt for my purchase? தயவு செய்து நான் வாங்கியதற்கான ரசீது கிடைக்குமா? I need a receipt for the payment I made. நான் செலுத்திய பணத்திற்கான ரசீது எனக்கு தேவை. Please keep your receipt for future reference. எதிர்கால குறிப்புக்காக உங்கள் ரசீதை வைத்திருங்கள். செவன்த் ஒன் பார்த்தோம்னா கேஷியர். உச்சரிப்பை நல்லா கவனிங்க. கேஷியர், கேஷியர். தமிழ் அர்த்தம் காசாளர். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Where can I find the cashier to pay? பணம் செலுத்துவதற்கான காசாளரை நான் எங்கே காணலாம்? The cashier is at the front of the store. காசாளர் கடையின் முன்புறத்தில் இருக்கிறார். Please give the payment to the cashier. தயவு செய்து கட்டணத்தை காசாளரிடம் கொடுங்கள். எய்த் ஒன் பார்த்தோம்னா வெயிட். நல்லா கவனிங்க. வெயிட், வெயிட். தமிழ் அர்த்தம் எடை, பொருளின் கணம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். What is the weight of these bananas? இந்த வாழைப்பழங்களின் எடை என்ன? I need half a kilogram of rice. எனக்கு 1/2 கிலோ அரிசி தேவை.
Can you weigh this for me, please? தயவு செய்து இதை எனக்காக எடை போட முடியுமா? 9th one பாருங்க, offer. உச்சரிப்பை நல்லா கவனிங்க. offer. And இந்த வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் சலுகை. எக்ஸாம்பிள் பார்ப்போம். Are there any special offers today? இன்று ஏதேனும் சிறப்பு சலுகைகள் உள்ளதா? This store has some fantastic fruit offers. இந்த கடையில் சில அருமையான பழ சலுகைகள் உள்ளன. I'm currently searching for a great offer on rice. நான் தற்போது அரிசியில் ஒரு சிறந்த சலுகையை தேடுகிறேன். ஃபைனலா 10th one, change. நாம பார்க்குற கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தமிழ் அர்த்தம் பார்த்தோம்னா சில்லறை, மாற்றம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Do you have a change for 1000 rupees? உங்களிடம் 1000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கிறதா? I don't have the exact change. Can you help me out? என்னிடம் சரியான சில்லறை இல்லை, நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியுமா? இல்ல உதவ முடியுமா? Can you give me the change in coins? நாணயங்களில் சில்லறை எனக்கு தர முடியுமா? ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புறேன். நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னும் 2 வீடியோஸ்க்கான லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறேன். அந்த 2 வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் ஜஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.